ஓகே. ஸோ மை செல்ஃப் நிஷா அகெயின். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டார்க் சர்க்கிள்ஸை எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் டார்க் சர்க்கிள்? ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து அதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது கண்ணை சுத்தி வரக்கூடிய கருவளையம் பிளஸ் வந்து கண்ணு கீழே ஒரு ஐ பேக் மாதிரி ஃபார்ம் பண்ணும், பஃபினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ப்ராப்ளம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்றது மொத்த விஷயத்தையுமே வந்து குறிக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லை, ஸ்லீப்பிங் டயட் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ இதனால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராப்பரான ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அடிக்கடி வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா வரும். இன்னொன்னு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷஃப்லிங்னால நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸா இருக்கட்டும், இல்லை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், இது சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஸோ இதனால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் சன்னோட ஹார்ம்ஃபுல் எக்ஸ்போஷர்னால. ஓகே. ஸோ ரொம்ப அதிக நேரம் சன்லைட்லயே தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸ்மோக்கிங் அதிகமா எடுத்துக்கிறது, ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறது, இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல சால்ட்டோட கண்டென்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு, எக்ஸசிவா சால்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், இல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், ப்ராப்பரா வந்து தண்ணி குடிக்கல, இல்ல ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகுறது. ஸோ ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன், அந்த ஃபங்க்ஷனல் வந்து ப்ராப்பரா நமக்கு இல்ல அப்படின்னா, ஸோ நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதனால நமக்கு ஸ்கின் ஓரியன்டா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு டீடைல்டான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய லோ லெவல் விட்டமின்ஸோட அந்த பி 12 அப்படிங்கிற ஒரு ஆஹ், ஒரு ஃபங்க்ஷனல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிக்மெண்டேஷன் அப்படின்றது வரும். ஸோ பி 12 அப்படின்றது ஒன்றும் கிடையாது. மெலானினோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டார்க் பிக்மெண்டேஷன் அப்படின்றது அதிகமா வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு தூக்கம் அப்படின்றதே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதனாலயுமே வந்து நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் சரியா தூங்காம இருக்கிறது, மேக்ஸ் டு மேக்ஸ் 8 ஹவர்ஸ் அப்படின்றது கம்பல்சரி ஒரு குட்டான ஒரு ஸ்லீப்பிங் மோட். பட் நம்ம யாருமே வந்து 8 ஹவர்ஸ்க்கு கட்டாயம் தூங்குறது கிடையாது. பட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் அந்த டைமிங்ல தூங்குற தூக்கமாச்சும் நல்ல ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு ஸ்லீப்டா இருக்கணும். ஆனா இப்ப இருக்க ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ல நம்ம யாராலையுமே வந்து அந்த தூங்கக்கூடிய 6 மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் தூக்கத்தை கூட ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்டா வந்து கட்டாயமா தூங்குறது இல்லை, இல்லையா? ஏன்னா ஏஜ்டான பீப்புளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ சரியா தூக்கம் இல்லாம மிட் நைட்லலாம் அவங்க வந்து வேக்கப் ஆயிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னாலுமே நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் வந்து இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி அலர்ஜிஸ் அதிகமா வருது. ஸோ அலர்ஜிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூனால நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், மெடிகேஷன் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த டேப்லெட் அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸ்னால கூட நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும்பொழுது பாடியில இருந்து மெலானினோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவியா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு
கட்டாயம் இந்த டார்க் பிக்மெண்டேஷன் அப்படின்றது வரும். இன்னொன்னு, ஏஜ் ஆக ஆக நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்கின்னோட லேயரோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து தின் ஆயிட்டே வரும். ஸோ எக்ஸ்ட்ரீமா நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து இல்ல. அந்த அளவுக்கு அந்த இடத்துல டென்சிட்டி இல்ல அப்படின்னும்பொழுது, நம்மளோட பாடியில கண்டிப்பா இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் வந்து வரலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இருக்க ஜெனரேஷன்ல 10 வயசு பசங்க, 8 வயசு பசங்க, 15 வயசு பசங்களுக்குள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வருது இல்லையா? ஸோ, அவங்களுக்குலாம் ஏன் டார்க் சர்க்கிள்ஸ் வருது? ஸோ, நீங்க சொல்றது எல்லாமே பிலோ ஒரு 18 இயர்ஸ் அபோவ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாமா? பட் சின்ன சின்ன பசங்களுக்குமே டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா இருக்கு, பஃபினஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா அவங்களோட ஐஸ வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட். இப்ப இருக்க பசங்களுக்குலாம் புக்ஸ ஓப்பன் பண்ணி படிக்கும் பொழுதே கண்ண வந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 20 வாட்டி வந்து கண்ண வந்து ரொம்ப அதிகமா ரப் பண்ணுவாங்க ஃப்ரீக்வென்ட்டா. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஹெவியா ரப் பண்ணும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், இங்க இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து ஸ்டக் ஆகும். ஸோ இதனால டார்க் சர்க்கிள்ஸ் சின்ன பசங்களுக்கு வர்றதுக்கான ரீசன் இதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி நைட் டைம்ல லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி என்ன சுத்தி ஃபுல்லா வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தோட இந்த வெளிச்சம் நான் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. பட் ஓவரால் நைட்ல ரொம்ப இருட்டுல நம்ம வந்து மொபைலோட வெளிச்சம், இல்ல லேப்டாப்போட வெளிச்சம் இதுல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ வந்து சீக்கிரமா சாகடிச்சிரும். ஸோ இதனால தான் டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப அதிகமா வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம். எஸ். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் மட்டும்தான் கண்ணை சுத்தி வரக்கூடிய கருவளையம், பஃபினஸ் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பெஸ்டான சொல்யூஷன். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதால நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் ஐய சுத்தி இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ், பிளஸ் ஐ சுத்தி இருக்கக்கூடிய எனக்கு கருப்பா இல்லாம பட் ஆனா எனக்கு கண்ணுக்கு கீழ மட்டும் ஏதோ பிக்மெண்டேஷனா டார்க் பேச்சஸ் மாதிரி தெரியுது. கண்ணு கீழ மட்டும் மங்கு இருக்கா மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களும் பிளஸ் ஐக்கு கீழே பஃபினஸ் அதிகமா இருக்குது. பஃபினஸ் அப்படின்றது உங்களோட ஐ பார்ட்டு கீழே, அதாவது இந்த இடத்துல ஒரு வீக்கமா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட்டரா இருக்கும். ஸோ அத நீங்க வந்து கவனிக்காம நீங்க அப்படியே விடுறீங்க அப்படின்னா, அந்த வீக்கம் வந்து இதுவரைக்கும் ரொம்ப அதிகமா கீழ வரைக்கும் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பஃபினஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஐ பேக் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ செகண்ட் வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் க்ரோஃபீட் லைன். அதாவது கண்ணுக்கு மேல ஒரு சிலருக்கு ஐ க்ரூமிங் பண்றதுக்கு நெறைய ஆசை இருக்கும். பட் ஆனா கண்ணுக்கு மேல வந்து தோல் சுருக்கம் அதிகமா இருக்கிறது, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப லூசரா இருக்கிறது, இந்த பார்ட்ல ரிங்கிள்ஸ் அதிகமா தெரியறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதால நல்ல சூப்பரான பெனிஃபிட்ஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கும். எஸ். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் உங்களோட ஐ பார்ட்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப விசிபிளா தெரியக்கூடிய தோல் சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஐ பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னோட டோன், அதாவது கலர் டோனை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸசிவா இருக்கக்கூடிய பஃபினஸ், இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஐ பேக் பஃபினஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி ஐக்கு தேவையான கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஈஸியா இது உங்களோட ஐ ஏரியால வந்து அப்சர்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்டான ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும் பொழுதே ஃபீல் பண்ணலாம். லிட்டில் பிட் இது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களோட ஐக்கு கொடுக்கும். ஸோ ரெகுலரா இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐ பார்ட் ஃபுல்லாவே நல்லா பிரைட்டன் அப் பண்ணி
நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஐய வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி தரும். ஸோ இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் ஏஜ் லிமிட் 13 வயசுல இருந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த ப்ராடக்ட்ட நைட் டைம்ல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ நைட் டைம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களோட ரெகுலர் ஐ ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க நைட் ரொட்டீன் பண்றீங்க அப்படின்னா அந்த நைட் கேர் ரொட்டீனை கம்ப்ளீட்டா முடிங்க. ஆனா நைட் கேர் ரொட்டீன் அப்ளை பண்ணும் பொழுது ஐ ஏரியால மட்டும் நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ஒரு நைட் கேருமே லைக் நீங்க வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றீங்க, விட்டமின் சி சீரம் யூஸ் பண்றீங்க, யூத் எலெக்சர் யூஸ் பண்றீங்க, இல்ல இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் யூஸ் பண்றீங்க, இல்ல ஆன்டி ஏஜிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த பார்ட்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ ஐ ஏரியா எம்டியா இருக்கணும். இந்த ஐ ஏரியால தான் நம்ம இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஐ எம்டி பார்ட்ல உங்களோட ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம இந்த ரிங் ஃபிங்கர்ல தான் நீங்க டிப் பண்ணி எடுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கையை வந்து ரொம்ப கிளீனா நீங்க வாஷ் பண்ணிருக்கணும். ஸோ ரொம்ப ப்ராப்பரான ஒரு வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரிங் ஃபிங்கர்ல இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரம ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு ஈக்குவலா நீங்க வந்து அதை ஸ்ப்ரெட் அப் பண்ணணும். பண்ணிட்டு கண்ணை சுத்தி இப்படி டாட் டாட்டா வைங்க. டாட் டாட்டா வச்சுட்டு இப்படி கிளாக் வைஸ் ரொம்ப பொறுமையா மசாஜ் பண்ணணும். நீங்க போட்டு வேக வேகமா பண்ணி கண்ணெல்லாம் குத்திக்காதீங்க. ஸோ அதனால டாட் டாட்டா வச்சுட்டு ஒரு ஜென்டில் மசாஜ். இப்படி கிளாக் வைஸ் அகைன் ரிவர்ஸ்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ உங்களோட ஃபிங்கர் இந்த எட்ஜ் இந்த உள்ள இன்சைட் கார்னர், அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் இது வரைக்குமே ப்ராப்பரா வந்து அப்ளிகேஷன் ஆகணும். ஸோ ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப ஹெவியா போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஹெவியா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும், கண்ணுமே வலிக்கும், கண்ணுமே ரெட்டிஷா ஆயிடும். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 1 வீக் நீங்க இதை கண்டினியூ பண்றீங்க, இல்ல ஒரு 10 days கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜருக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும் பொழுது கண்ல இருந்து தண்ணி வரும். ஒரு சிலருக்கு லைட்டான பர்னிங் சென்சேஷனும் இருக்கும். பட் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் சூப்பரா உங்களோட ஸ்கின்னோட அடாப்டட் ஆயிடும். ஏன்னா ஃபேஸ் ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்பொழுது ஐ ஏரியால இருக்கக்கூடிய ஸ்கின் அதோட டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் கூட தின்னா இருக்கும். ஸோ அதனால இங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னோட கஞ்சன் அதோட பக்குவம் வந்து ஐ பார்ட்ல நமக்கு இருக்காது. ஸோ அதனால ஐ பார்ட்ல அப்ளை பண்ணும்பொழுது லைட்டா கண்ணுல தண்ணி வர்றது, பர்னிங் சென்சேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதனால இப்படி வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ரெகுலரா நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா சூப்பரா இது இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆயிடும். ஓகே. ரெகுலர் யூசேஜ் பண்ணீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் கன்சர்ன், டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் லிமிட். அதாவது உங்களோட ஏஜ் கன்சர்னை பொறுத்து, உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸோட ஆக்டிவிட்டி பொறுத்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சீக்கிரமா ரிசல்ட் தரும். ஒரு சிலருக்கு 1 வீக்ல தெரியும், ஒரு சிலருக்கு 10 days ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 month டைம் எடுக்கலாம், ஒரு சிலருக்கு 1 or 3 months கூட டைம் எடுக்கலாம். பட் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. மேம் ஒன்ஸ் நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு ஃபுல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் சொல்யூஷன் கொடுத்துருச்சு, என் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் போயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் கட்டாயம் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ஒர்க் எப்பவுமே லேப்டாப்ல இருக்கு, எப்பவுமே மொபைல்ல இருக்கு. எனக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் கிடையாது. தூக்கம்ன்றதே ரொம்ப கம்மியான ஹார்ஸ் தான். ஸோ அதனால எப்ப வேணாலும் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் திரும்பவும் வரலாம். பட் நான் அதை வராம பாதுகாத்துக்கிறதுக்காகவும் கூட நான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரமை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களோட ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணாலும்
உங்களோட ஸ்கின்ல வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணும். ஏஜ்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 அண்டர் ஐ சீரமோட எம்ஆர்பி 1135. பட் டிபி பிரைஸ் உங்களுக்கு 970க்கு கிடைக்கும். பிவி வந்து 32.37 இருக்கு. ஓகே. ஸோ கிளியரா உங்க எல்லாருக்குமே இந்த செஷன். ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து மெலஸ்மா ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுமே வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மெலஸ்மா கன்சர்ன் இருக்கவங்களுக்குமே டார்க் சர்க்கிள்ஸ் கட்டாயம் வரும். ஸோ அதுலருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட நீங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து ரெகுலர் யூசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ராடக்ட்ட ட்ரை பண்ணுங்க. ஏஜ் லிமிட் அகைன் ரிப்பீட் பண்றேன். 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ கிளியரா உங்களுக்கு இந்த செஷன்? எஸ். ஸோ ஹோப் ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பஃபினஸ் ப்ராப்ளம் இருக்கோ, தயவு செஞ்சு மஸ்ட் ட்ரை திஸ் ப்ராடக்ட். ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட் குடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ ட்ரை பண்ணிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட அ அ அ என்ன சொல்ல, உங்களோட ரிவ்யூக்காக கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க தான் இதுக்கப்புறம் எனக்கு சொல்லணும். பட் நான் சொன்ன மெத்தடும் கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பரான ஒரு வேல நீங்க இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணணும். நான் எந்த ப்ரொசீஜர்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேனோ, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஸோ நைட் டைம்ல எப்படி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி டே டைம்ல உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்த்து கம்பல்சரி நீங்க சன்ஸ்கிரீனுமே வந்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஓகே. ஓகே. கிளியர் தானே? ஸோ தேங்க் யூ சோ மச். உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட்.